ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தாங்க. நாளைக்கு மார்னிங் எங்கள் அண்ணி ஃபாரின் போகிறாங்க. அதுதான் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ண நைட்டே நாங்களும் கிளம்பியாச்சு. மோஸ்ட்லி நாங்கள் பெங்களூருக்கு நைட்டில் ட்ராவல் பண்ண மாட்டோங்க, அதுவும் காரில். ஏன்னா 1 மணி நேரம் ட்ராவல் வந்துட்டு 2 மணி நேரம் ஆகிடும். நைட்டு ஓவர் டிராஃபிக்காக இருக்கும். அதனால் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு எங்களுக்கு 2.5 hours ஆகிடுச்சு. நாங்கள் 7 o'clock வீட்டில் கிளம்பியாச்சு. ஆனால் அங்கே ரீச் ஆனது 9:30ங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கே 12:30 ஆகிடுச்சுங்க. மறுபடியும் மார்னிங் அன்னைக்கு 7:30க்கு ஃப்ளைட்டு. நாங்கள் கொஞ்சம் பிஃபோராக கிளம்பி 3:30க்கெலாம் நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோங்க. ஏர்போர்ட்டுக்கு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஏர்போர்ட் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறேங்க. எங்கள் அண்ணி ஃபாரின் போகிறதுல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு எது எக்ஸைட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாவது பார்த்துடணும்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக போனேங்க. ஆனால் கடைசியில் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. அது என்னன்னு இந்த வீடியோ எண்ணில் நீங்களே பார்ப்பீங்க. அச்சோ, 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோங்க. ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன செக்கிங் மாதிரியும் ஏரோப்ளைன் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கலாம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக அந்த இடமே ஃபுல்லாக பிரைட்டாக இருந்துச்சு. அவ்வளோ லைட்ஸாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களே பார்ப்பீங்க. முன்னாடி நான் இவ்வளோ லைட்ஸ் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஏர்போர்ட்டே அந்த நைட்டில் பகல் மாதிரி அவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கு அப்படி இருக்கோ என்னமோ, ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. என்னை விட இன்னும் ரொம்ப அதிகமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது என்னோடய பையன்தாங்க. என்ன மாதிரியே அவனும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏரோப்ளைன் நேரில் பார்க்க போகிறான். இதுக்கு முன்னாடிலாம் அவன் சின்ன சின்ன பொம்மை டாய்ஸ் வச்சு தான் விளையாண்டுட்டு இருந்தான். ஆனால் இப்போ அதை நேராக பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டுங்க. ஏர்போர்ட் ரீச் ஆனதுலேருந்து எங்கே ஏரோப்ளைன் சொல்லிட்டு ஒரு வழி ஆக்கிட்டேன் எல்லாரையும். ஒரு வழியாக டெர்மினல் ரீச் ஆயாச்சு. அங்கே போய் தாங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷனே. டெர்மினல் 1ஆ 2ஆன்னு சொல்லிட்டு ஃபைனலாக 2ஆக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 2லேயே போயிட்டோம். அப்படி நாங்கள் அங்கே போனால் இல்லை டெர்மினல் 1க்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக அந்த ஏர்போர்ட்டையே நாங்கள் ஒரு 3 times சுற்றிட்டோங்க. ஃபஸ்ட்டு டெர்மினல் 2 போனோம், அடுத்தது டெர்மினல் 1க்கு வந்தோம். மறுபடியும் எங்களை திருப்பி டெர்மினல் 2க்கே போக சொல்லிட்டாங்க. குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். எங்களுக்கும் அப்படிதாங்க ஒரே குழப்பமாக இருந்துச்சு. என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்ப நான் மட்டும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா என்ன மாதிரியே யாராச்சும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட் பார்க்குறாங்கன்னா என்னோடய வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு தாங்க எல்லாத்தையுமே ஃபுல்லாக வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏர்போர்ட்குள்ளேயே பேசஞ்சர்ஸ்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரி தாஜ் ஹோட்டல்லாம் இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தாஜ் ஹோட்டலும் பார்க்குறேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஏர்போர்ட்குள்ளேயே அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கும் பேசஞ்சர்ஸ்க்கும் நிறையா பஸ்ஸஸ் கூட இருந்துச்சு, வெஹிக்கிள்ஸும் இருந்துச்சு. ஒரு சின்ன பிளேஸ் கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிளேஸஸும் நான் என்னோடய வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேங்க. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஒரு வழியாக டெர்மினல் 2 ரீச் பண்ணியாச்சுங்க. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்ததை விட இப்போ பாருங்கள் எவ்வளோ லைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடமே எவ்வளோ பிரைட்டாக தெரியுது பாருங்கள். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம், அதுதான் டெர்மினல் 2. ஒரு வழியாக டெர்மினல் 2 கண்டுபிடிச்சி வந்துட்டோங்க. இங்கேயும் ஒரே டிராஃபிக் தாங்க. ரொம்ப நேரமாக நாங்கள் க்யூவில் நின்றுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காரில் இருந்து எங்களால் இறங்கவே முடிஞ்சுது. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் கம்மிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ லைட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 தான் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்னிங் மாதிரி வெளிச்சமாக இருக்குது. என்னோடய பையன் ஏன் இப்படி முழிச்சிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? அவன் தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் டெர்மினல் 2 ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகிடுச்சுங்க. அதனால என் பையன் தூங்கிட்டாங்க. ஒரு வழியாக கார்லேருந்து எல்லா லக்கேஜும் கீழே இறக்கியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி. நாங்கள் குளிருன்னு நினைக்கவே இல்லைங்க. ஏன்னா இந்த சம்மர் டைமில் எங்கே குளிர போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ஸ்வெட்டருமே எடுக்கவே இல்லை. என்னோடய பசங்களுக்கு கூட ட்ரெஸ் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நான் நைட் ட்ராவல் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்னிங் வீட்டுக்கு வந்துடுவோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சும்மா ஸ்பேராக ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அடிஷ்னலாக அவங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்து போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே குளிருங்க. அதனால் என் பொண்ணுக்கு கொண்டு வந்திருந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. அவங்க நேற்று நைட்டில் இருந்தே இதே வேலை தாங்க. பேக் பண்ணியிருந்த அந்த சூட்கேஸ் மேலே ஏறி உட்காந்து என்னோடய பையனும் பொண்ணும் ஒரே விளையாட்டுங்க. அவங்க ஒரு பக்கம் விளையாண்டுருக்க நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. என்னோடய வேலை என்னன்னு பார்க்குறீங்களா? வீடியோ எடுக்கிறது தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் அதில் செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் தான் இவ்வளோ வுட்டை எங்கேயுமே பார்த்ததில்ல.
வுட் ஷாப்பில் கூட இவ்வளோ வுட்ஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது இல்லைங்க. அங்கே இருக்க ஒரு சின்ன சின்ன ஒர்க் கூட ஃபுல்லாகவே வுட்ஸில் தான் பண்ணியிருந்தாங்க. நான் மட்டும் இல்லை, அங்கே வந்திருக்க நிறைய பேர் புதுசாக பார்க்குற எல்லாரும் அது வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் இடையில அந்த ஹேங்கிங் மாதிரி அதுக்குள்ளே சின்ன சின்ன பிளான்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டில் தான் பிளான்ட்ஸ் வைக்கிறதில்ல, ஆனால் அங்கே பாருங்கள் எவ்வளோ செடி வச்சு வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே. நாங்கள்லாம் அதை பார்த்துட்டு எங்களுக்கு என்ன ஒரு கேள்வினா, இது ரொம்ப மேலே இருக்க, யார் தண்ணி ஊற்றுவாங்க, எப்படி தண்ணி ஊற்றுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, எங்கள் அண்ணியை சென்ட் ஆஃப் பண்ண அவங்க கூட ஒர்க் பண்ண அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஃபைனலாக அண்ணி அவங்களுக்கு பாயெலாம் சொல்லிவிட்டு நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய பையனுக்கு இந்த சூட்கேஸ் ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. அதனால் அவன் யாருக்குமே தராமல் அவனே தள்ளிகிட்டே வந்தான், யாருக்கிட்டேயுமே கொடுக்கல. என்னோடய பொண்ணும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூட்கேஸ் மேலே ஏறி உட்காந்துட்டு அவளும் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அழுகுங்க. அதனால் அவளையும் அது மேலே உட்கார வச்சே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் போகிற வரைக்கும் அவள் அதிலேருந்து இறங்கவே இல்லைங்க. அங்கே போயிட்டு ஒரு ட்ராலியில் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராலி எடுத்து அதில் எல்லா லக்கேஜும் அடுக்கியாச்சு. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனுக்கு இவ்வளோ லக்கேஜ் தான் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறதுனால கொஞ்சம் லக்கேஜ் அதிகமாகிடுச்சு. ஒரு 4 kg சம்திங் அதிகமாகிடுச்சு. அது செக்கிங் அப்போ அவங்ககிட்ட சொல்லி ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சுங்க. நாம் நார்மலாக ஷாப்பில் இருக்க ட்ராலிக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸுங்க. இதில் பிரேக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. மித்தபடி நாங்கள் உள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். நான் என்ன நினச்சிட்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டை கொஞ்சம் தூரத்தில் இருந்தாவது பார்க்கலான்னு சொல்லி தாங்க நினச்சேன். ஆனால் இப்போ ஏர்போர்ட்டில் புதுசாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்கனால உள்ளே யாரையுமே அலோவ் பண்ணல. ஒன்லி பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் போகணுன்ட்டாங்க. தூரத்தில் இல்லைங்க, கடைசியில் ஃப்ளைட்டை பார்க்க கூட முடியல, கண்ணில் கூட பார்க்கல. அன்னியை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். 7:30 ஃப்ளைட்டுக்கு நாங்கள் ஏன் 3:30க்கே ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அங்கே போய் அந்த ஃப்ளைட்லாம் பார்த்துட்டு அது கூட செல்ஃபி எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு தான் போனோம். ஆனால் பார்த்தா இந்த ரெஸ்ட்ரிக்ஷனால் எங்களால் உள்ளே போகவே முடியல. சரி, உள்ளே தான் அலோவ் பண்ணல, வெளியே இருக்க மிச்ச இடத்தையாவது பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அப்படி பார்த்தா அங்கே ஒரு எக்ஸ்லேட்டர் இருந்துச்சு. ஓகே, அதை எப்படி விட முடியும், அதில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணியும் அதில் போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் இருக்குது, பார்க்கிங் ஏரியா இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்பேசஸ் மாதிரி இடம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபைனலாக நம்ம என்னத்துக்கு வந்தோம், அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சாப்பிட்லான்னு பார்த்தோங்க. ஆனால் அங்கே இருக்க ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். ஒரு பீஸ் கேக்கோட ரேட் 240 250 இருந்துச்சுங்க. அதனால் ஓகே, இந்த ஐட்டம்ஸ்லாம் எது வேணாம், மெயினாக நம்மளுக்கு தண்ணி வேணும். அதனால் தண்ணி ஒரு பாட்டிலும், என் பையன் பொண்ணு ஜூஸ் கேட்டாங்க, ஜூஸ் ஒரு பாட்டிலும், 2 ஹாட் காஃபி ஒரு கோல்டு காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபைனலாக ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1000 எபோவ் வந்துருச்சுங்க. அந்த 1000 ருபீஸ்க்கு நம்ம ஃபேமிலியே போய் வெளியே எங்கேயாச்சும் ஹோட்டல் ஒரு டின்னர் இல்லைன்னா லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த 1000 ருபீஸில். ஃபைனலாக நாங்கள் அதுதான் சாப்பிட்டோம். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டாய்ஸ் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வேணும்னு கேட்டால். நார்மலாக நம்ம வெளியே வாங்குறப்பே இந்த டாய்ஸ்லாம் ரொம்ப ரேட்டாக இருக்கும். அப்போனா அங்கே நினச்சி பாருங்கள் எவ்வளோ ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக அண்ணி எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு உள்ளே செக்கவுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனுக்கு ரொம்பவே ஃபீலிங் ஆகிடுச்சு. ஏன்னா ஒசூரில் இருக்கப்ப அண்ணி பெங்களூர்லேருந்து 1 ஹவரில் ரீச் ஆகி வந்துடுவாங்க. இங்கே வரணும்னு பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் என் பையன் ஃபோன் பேசுகிறப்ப வாத்தேன்னு கூப்பிட்டா போதும், உடனே கேப் புக் பண்ணி 1 ஹவர் இல்லைன்னா 1.5 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இனிமேல் அவங்கள நேரில் பார்க்க முடியாது, அதுதான் ஒரு சின்ன ஃபீலிங். என்ன தான் ஃபோன் வீடியோ கால் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அட்வான்ஸ் வந்தாலும் யாராக இருந்தாலும் நேரில் பார்த்து பேசுகிறது ஒரு தனி இது தாங்க. ஃபோன்லாம் நம்மளை இன்னும் ரொம்ப தூரமாக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்தில் ரொம்ப புரிஞ்சுது. எல்லாருக்கும் அப்படி ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் இது அண்ணியோட ரொம்ப நாள் ட்ரீம், ரொம்ப பெரிய ட்ரீம் கூட. இதுக்காக தான் அவங்க ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்தால் தான் பெரிய சந்தோஷம் நம்மளுக்காக காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுதான் உண்மையும் கூட. நம்ம எதுக்காச்சும் பயந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலைன்னா அதை பற்றி நமக்கு லேர்ன் பண்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி எங்களோட அண்ணி அவங்களோட ட்ரீமில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு மூவ் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி குட் நேமோடு தான் வருவாங்க. ஃபைனலாக அண்ணி உள்ளே 4 o'clock ரீச் ஆகிட்டாங்க. உள்ளே போய் இன்னும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் செக்கிங்லாம் இருக்கனால கொஞ்சம் பிஃபோராகவே போயிட்டாங்க. அப்படி அவங்கள வழி அனுப்பிட்டு திரும்பி பார்த்தா என் பையன் ஒரே அழுகைங்க.
அத்தை வேணும்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்திட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. ஃபைனலாக எனக்கு என்ன ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் ஃப்ளைட்டை பார்க்கவே இல்லைங்க. சரி இப்போ பார்க்கலன்னா என்ன, நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. அப்புறம் என்ன, இனிமேல் நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கார் ஏறி உட்காந்தோடனே தூங்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஒரு வழியாக பெங்களூரில் வீட்டுக்கு போயிட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டன் ஒசூர் கிளம்பியாச்சுங்க. இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.